2 வருடங்களாக மரங்களின் இலைகள் அனைத்தும் மஞ்சள் நிறத்தில் இருந்தன. இப்போது கோகோமேக்ஸ் நாங்கள் கொடுத்த பிறகு மரத்தின் மேல் பகுதியில் உள்ள இலைகளை பாருங்கள். அவை அனைத்தும் நல்ல பச்சை நிறமாக மாறியுள்ளன. இந்த கோகோமேக்ஸ் கொடுத்த பிறகுதான் இப்படியான மாற்றம் ஏற்பட்டது. மரத்தில் இருந்த தேங்காய்கள் அனைத்தும் கீழே விழுந்தன. அனைத்து இலைகளும் உதிர்ந்துவிட்டன. இந்த கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகுதான் அது சரியானது. கோகோமேக்ஸ் கொடுத்த பிறகு மரம் வளரத் தொடங்கியது. பல மரங்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இப்போது தேங்காய்கள் அனைத்தும் நன்றாக வரத் தொடங்கியுள்ளன. வணக்கம், என் பெயர் ஷாபு. நான் கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்தில் வசிக்கிறேன். டொமினிக் ஆபிரகாம் என்பவரின் தோட்டத்தை நான் பராமரித்து வருகிறேன். 1 ஏக்கர் 87 சென்ட் நிலம் உள்ளது. அதில் 100 சாதிகாய் மரங்கள் உள்ளன. 45 தென்னை மரங்கள் உள்ளன. அந்த தென்னை மரங்களில் பல பிரச்சினைகள் இருந்தன. பின்னர் நாங்கள் இந்த கோகோமேக்ஸ் பயன்படுத்தினோம். பயன்படுத்தியபோது பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அதேபோல் நாங்கள் வாழையும் நட்டுள்ளோம். பாக்கு மரங்கள் 550 உள்ளன. 250 சிறிய மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இந்த கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 35 பெரிய தென்னை மரங்கள் உள்ளன. அவற்றில் பல சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. அனைத்து இலைகளும் சுருங்கி முற்றிலும் உதிர்ந்துவிட்டன. பின்னர் நான் இந்த கோகோமேக்ஸ் பயன்படுத்த தொடங்கிய பிறகு அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பின. தென்னை மரங்களில் இருந்த தேங்காய்கள் அனைத்தும் கீழே விழுந்தன. இலைகளும் உதிர்ந்து போயின. பின்னர் இந்த கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு இந்த அனைத்து பிரச்சினைகளும் சரியானது. இந்த உரத்தின் பெயர் கோகோமேக்ஸ். முதலாளி முதலில் கோகோமேக்ஸ் வாங்கி எனக்கு கொடுத்தார். இப்போது நான் அதை பயன்படுத்தத் தொடங்கியதால் அனைத்தும் நன்றாக மாறியுள்ளது. 1 லிட்டர் கோகோமேக்ஸ் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து அனைத்து மரங்களின் வேர்ப்பகுதிகளில் ஊற்றினேன். அப்படியே பயன்படுத்தத் தொடங்கினோம். ஆரம்பத்தில் தென்னை மரங்களில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டன. பின்னர் அனைத்து இலைகளும் பச்சை நிறமாக மாறின. தென்னை மரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. கோகோமேக்ஸ் 6 மாதங்களாக பயன்படுத்தி வருகிறேன். ஸ்பிரிங்குலர் முறையின் மூலம் தண்ணீர் வழங்கி வருகிறோம். வருடத்திற்கு ஒரு முறை மாட்டு சாணம், வேப்பம் புண்ணாக்கு மற்றும் எள்ளுப்பொடி ஆகியவற்றை தென்னை மரங்களுக்கு உரமாக வழங்குகிறோம். இங்கு களைகளை கட்டுப்படுத்த எந்த களைக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்துவதில்லை. புல் வெட்டுவதற்கு புல் வெட்டும் இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம். பின்னர் நிலத்தை உழுவதற்கு டிராக்டரை பயன்படுத்துகிறோம். வேறு எந்த இரசாயன உரங்களையும் பயன்படுத்துவதில்லை. அதை வழங்கிய பிறகு மரம் நன்றாக வளரத் தொடங்கியது. தென்னை மரங்களில் தேங்காய்களும் நன்றாக வரத் தொடங்கின. இந்த கோகோமேக்ஸ் கொடுத்த பிறகு பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 2 வருடங்களாக மரங்களின் இலைகள் அனைத்தும் மஞ்சள் நிறத்தில் இருந்தன. முழு மரமும் மஞ்சள் நிறமாக தோன்றியது. இப்போது கோகோமேக்ஸ் கொடுத்த பிறகு மரத்தின் உச்சி பகுதியில் உள்ள இலைகளை பாருங்கள். அவை அனைத்தும் நல்ல பச்சை நிறமாக மாறியுள்ளன. கோகோமேக்ஸ் பயன்படுத்திய அனைத்து தென்னை மரங்களிலும் இலைகள் பச்சை நிறமாக மாறியுள்ளன. இந்த கோகோமேக்ஸ் கொடுத்த பிறகுதான் இப்படியான மாற்றம் ஏற்பட்டது. களைகளை கட்டுப்படுத்த புதிய மல்ச்சிங் ஷீட் விரித்துள்ளோம். களைகளை கட்டுப்படுத்த முழு பகுதியில் மல்ச்சிங் ஷீட் விரிப்பதே என்னுடைய திட்டம். நன்றி.